உள்ளாட்சி தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கும் நிலையில் தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வேதவழி 2 கட்டமாக நடைபெறவிருந்த தமிழக உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்தது. அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த ரத்து செய்த உத்தரவு என்பது யாரும் எதிர்பார்க்க ஒன்று. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனை அடுத்து மேல்முறையீடு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நேற்று பிறப்பித்த உத்தரவுகளை பொறுத்தவரை மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு பிறப்பித்த இந்த 3 அறிவிப்பாணைகள், குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகள் அதேபோல மற்ற மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவி, மாவட்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவி ஆகிய இந்த 3 அறிவிப்பாணைகளை ரத்து செய்தால் நேற்று உயர்நீதிமன்றமானது அந்த ரத்து செய்த அந்த உத்தரவை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக பஞ்சாயத்து தேர்தல் விதிகள் அடிப்படையில் எந்தவிதமான அதனை மீறும் வகையில் பல்வேறு விஷயங்களில் மாநில தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருந்ததாக தன்னுடைய தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. வேதவழி, ஸ்டாலின், தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை வாபஸ் பெறும் தேதி நாளை முடிவடைகிற நிலையில மேல்முறையீடு செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டால் இன்றைக்கே உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? தமிழரசன், அதற்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்தது தொடர்பாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு அதற்கு மேல்முறையீடு செய்யும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் கேவியட் மனுவானது ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கேவியட் மனு மீதான விசாரணை இன்றே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 26ஆம் தேதி முதல் நேற்றைய முன்தினம் வரை, அதாவது 3ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்களான தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு நேற்று வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. நாளை வேட்புமனுக்களை திரும்ப பெறும் தேதியானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்வதற்கான அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டது. இந்த நிலையில் இன்றே அந்த கேவியட் மனு மீதான விசாரணை நடைபெறும். அதன் பிறகு நேற்று அளித்த உத்தரவிற்கு தடை வாங்கப்படுமா என்ற ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை இன்று நடைபெறும் பட்சத்தில் நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த பணிகள் அடுத்த கட்டமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக. ஒருவேளை இந்த தடை உத்தரவு தொடர்ச்சியாக நீடிக்கும் பட்சத்தில் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களின் போது வைப்பு தொகை செலுத்திய பணம் மீண்டும் திரும்ப பெறப்படும். அதே போல தேர்தல் நடத்தை விதிகள் ஏற்கனவே 26ஆம் தேதி முதல், அதாவது 25ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு இந்த தேர்தல் அறிவிப்பாணை, அதாவது உள்ளாட்சி தேர்தலானது 2 கட்டமாக நடைபெறும் என்ற அறிவிப்பாணையானது வெளியிடப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அமலில் உள்ளன. இந்த உத்தரவு, இந்த தடை உத்தரவு ஆனது தொடர்ச்சியாக நீடிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் நிச்சயமாக தளர்த்தப்படும். அதே போல வேட்பாளர்கள் தாக்கலின் போது செலுத்திய வைப்பு தொகை மீண்டும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் வேட்பாளர்களுக்கு திரும்ப அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தமிழரசன், ஸ்டாலின், இந்த நிலையில பழங்குடியினருக்கு முறையாக இடஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்துல தமிழக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? வேதவழி, அதாவது இந்த 3 அறிவிப்பாணைகளை பொறுத்தவரை மாவட்ட ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவி, ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவி, இந்த 3 அறிவிப்பாணைகளில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை என்றுதான் இந்த 3 அறிவிப்பாணைகளை நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதாவது இந்த பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு விஷயத்தை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால், மக்கள், அதாவது மறுசுழற்சி மற்றும் மறுசீரமைப்பு இல்லாமல் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப் போகிறேன் என்பது குறித்த ஒரு சட்ட திருத்த மசோதாவான நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் கடந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் கடந்த மத்திய அரசானது தமிழக அரசுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் சரிவர தரவில்லை. அதனால் மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்பது தற்போது சாத்தியப்படாத ஒன்று. அதனால்தான் இடஒதுக்கீடு விஷயத்தில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பின்பற்றிய வழிமுறையிலேயே இந்த முறையும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அனைத்து அறிவிப்பாணைகளும் நகராட்சி நிர்வாக
நிர்வாகத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு விஷயங்களாகட்டும், மற்ற இந்த பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு விஷயமாகட்டும், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் தான் இந்த பழங்குடியினர் இடஒதுக்கீடு விஷயத்தில் பின்பற்ற வந்தது. இந்த நிலையில் அந்த மறுசுழற்சி செய்யப்படாமல் இருக்க காரணத்தினால்தான் இந்த பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு சரியாக இந்த முறை பின்பற்றப்படவில்லை. அதனால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த தடை உத்தரவானது நீங்கும் பட்சத்தில் மீண்டும் இதனை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. வேதவள்ளி, ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது உள்ளாட்சி தேர்தல் ரத்து தொடர்பான விவகாரத்தில் திமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், திமுக சார்பில் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? தமிழசன், இப்ப பாத்தீங்கன்னா கேவியட் மனு அப்படிங்கிறது வந்து தங்கள் மனுவில் வந்து விரிவான விளக்கங்கள் எதுவும் தரப்படாது. ஆனாக்கா வந்து தாங்கள் தொடர்ந்த வழக்குல ஒரு விஷயம் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவை எதிர்த்தோ அல்லது வந்து அந்த உத்தரவை வந்து சீராய்வு செய்யக்கூடியோ யார் தரப்பிலும், அதாவது தமிழக அரசு தரப்பிலோ, மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலோ அல்லது பிற கட்சிகள் இல்ல வேறொரு மனுதாரர் புதிதாக யார் வந்தாலும் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் இந்த வழக்குல வந்து எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரே ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த கேவியட் மனுங்கிற ஒரு நடைமுறை அமல்ல இருக்குது. அதன்படி வந்து நேற்று தனி நீதிபதி கிருபாகரன் வந்து உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தேர்தல் ஆணையமோ அல்லது தமிழக அரசோ மேல்முறையீடு செல்லும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரையில் வந்து மேல்முறையீடு செல்வது குறித்து தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரோ அல்லது தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞரோ வந்து அந்த மாதிரி இந்த முடிவு எடுக்கவில்லை. அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் உரிய விளக்கம் கேட்ட பிறகுதான் இது மேல்முறையீடு செய்வதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க இன்று காலை பேசும்பொழுது. இதனிடையே வந்து அவர்கள் மனு தாக்கல் செய்யும் பட்சத்திலோ அல்லது வந்து அவசர முறையீடாக மதியம் 2 முறையீடு செய்யும் பட்சத்திலோ தங்கள் தரப்பு, அதாவது திமுகவில் மனுதாரர் என்ற முறையில் திமுக தரப்புல அவர்களது வாதத்தை கேட்காமல் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு எடுத்து செல்லக்கூடாது, எந்தவித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு தற்காப்புக்காகவே இந்த கேவியட் மனு என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த மனு வந்து இன்னைக்கு காலை 10 மணி அளவில் நீதிமன்ற பணிகள் தொடங்கியவுடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து நேரடியாக நீதிமன்றத்துக்கு வராது என்றாலும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான உத்தரவை எதிர்த்தோ அல்லது சீராய்வு செய்யக்கூடிய மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் விசாரணை வருகிறதோ அந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு பதிவாளர் அலுவலகத்தின் தரப்பிலிருந்து இந்த கேவியட் மனு அனுப்பப்படும். அப்பொழுது கேவியட் மனுவின் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞரை அழைத்து அவரது வாதத்தை கேட்ட பிறகே வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவிட முடியும். தமிழரசன், முகேஷ், ஒருவேளை தமிழக அரசோ அல்லது மாநில தேர்தல் ஆணையம் தரப்புலையோ மனு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த மனு எப்போ விசாரணைக்கு வரும்? இந்த வழக்கோட போக்கு எப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தமிழகத்தில் பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலையும் சரி தமிழக அரசு தரப்பிலையும் சரி இந்த வழக்கில் மேல்முறை செய்யும் பட்சத்தில் மனுவாக தாக்கல் செய்ய வாய்ப்பு இருந்தால் இன்று காலை 10 மணிலிருந்து மதியம் மாலை 4 மணி வரலும் தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்துவிட்டு மதியம் 2:15 இன்னைக்கு நீதிபதிகள் பதவியேற்பு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது வந்து ஒரு 2.5 மணி நேரம் போகக்கூடிய நிகழ்ச்சினால நீதிமன்ற விசாரணை அனைத்துமே வந்து 2:15 மணிக்கு தான் தொடங்குது. அதனால அப்போது வந்து தலைமை நீதிபதி அமர்வில் அல்லது 2வது அமர்விலோ வந்து அரசு தரப்பிலும் அல்லது தேர்தல் ஆணையம் தரப்பிலும் முறையீடு செய்து தங்கள் தரப்பு வழக்கை வந்து அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே வந்து 106 கோடி செலவு செய்யப்பட்டு 4 5 லட்சத்துக்கும் நிகரான வேட்பாளர்கள் வந்து வேட்புமனுக்கள் வாங்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமை வந்து உள்ளாட்சி தேர்தல் தடைப்பட்டாக்க பலருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்படும். அதே நேரத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்போட பதவிக்காலம் வந்து அக்டோபர் 24 முடியுது போன்ற காரணங்களை சொல்லி இந்த நேற்றைய உத்தரவுக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கலாம். அப்பொழுது அதை நீதிபதிகள் பரிசீலிக்கும் பட்சத்தில் இந்த திமுக தொடர்ந்த வழக்கில் முக்கியமாக கேட்டது வந்து அரசாணைகளை ரத்து செய்யணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. இடஒதுக்கீடு தொடர்பான அரசாணைகளை ரத்து செய்யணும் தான் கேட்டிருந்தாங்க. ஆனா நீதிபதி உத்தரவு கூடுதல் மனுவா தாக்கல் செஞ்சப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா தேர்தல் அறிவிப்பாணை வெளியிட்டதே வந்து ஒரு முறையாக பின்பற்றப்படலை அந்த அறிவிப்பாணை. அதனால வந்து அந்த இதையும் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. 2 மனுக்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் அரசாணைகளை ரத்து செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டு அறிவிப்பாணையை மட்டும் நேரடியாக ரத்து செய்து இதன் மூலம் தேர்தல் ரத்தாகி இருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நீதிபதிகள் முன்னாடி இன்றைக்கோ நாளைக்கோ தமிழக தரப்புல மேல்முறை செய்து வரும் பட்சத்துல தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தேர்தல் வந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலுங்கிறது இந்த அக்டோபர் மாதம் நடக்க போது எந்தெந்த வார்டுகள் ஒதுக்கப்படுங்கிற அவங்க ஏற்கனவே தெரியும். கடந்த 2 தேர்தல்களின் பொழுது முதல் நாள் வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு மறுநாள் வேட்புமனு வாங்குற நடைமுறை தான் இருந்துச்சு. அதையே தான் பின்பற்றி இருக்கோம்.
அப்படி இருக்கும் பொழுது இது வந்து முன்கூட்டியே இரண்டு அறிவிப்புகளை பிரித்து வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்து வைக்கப்படும். அப்படி வைக்கப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வாதங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நேற்றைய உத்தரவிற்கு இடைக்கால தடை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்த வழக்குகளை உரிய ஆதாரங்களோட சமர்ப்பிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு தொடர்பான தங்களது கோரிக்கை முழுமையாக நிறைவேறவில்லை என்றாலும் அவசர கதியில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை அறிவிப்பாணையை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு வந்து திமுக தரப்புல மற்றும் உள்ள அனைத்து கட்சிகள் தரப்பிலும் வரவேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து திமுக தொடர்ந்த வழக்குல வந்து மேலும் சில ஆவணங்கள் தாக்கல் செய்யும் பட்சத்துல திமுக ஆதரவாக ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு. தமிழரசன் முகேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், உள்ளாட்சி தேர்தல் ரத்து தொடர்பான விவகாரத்துல திமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதை தமிழக அரசு எப்படி பார்க்குது? தமிழக அரசோட நிலைப்பாடு இதில் எப்படி இருக்கு? வேதவள்ளி, அதாவது திமுக சார்பில் இந்த வழக்கில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மனு மீதான விசாரணையில் மாநில தேர்தல் ஆணையமோ தமிழக அரசோ தங்களுடைய வாதங்களை வலுவாக எடுத்து வைக்கும். நம்ம நீதிமன்ற செய்தியாளர் முகேஷ் சொன்னது போல அக்டோபர் 24ஆம் தேதிக்கு முன்பாக தேர்தலை நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இதற்கு முன்பாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து அறிவிப்பாணைகளும் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வந்தது. நிச்சயமாக இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அளித்த அந்த உத்தரவுக்கு தடை கோரும் வகையில் மேல்முறையீடு மனுவானது இன்று தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மனு மீதான விசாரணை அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு நேற்று உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவானது அதற்கு தடை வாங்குவதற்கான தங்களுடைய வலுவான வாதங்களை மாநில தேர்தல் ஆணையம் எடுத்து வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் தரப்பு என்ன மாதிரியான விஷயங்களில் இது போன்ற அறிவிப்பணைகள் வெளியிடப்பட்டன, இதற்கான காரணம் என்பது குறித்த வாதங்கள் நிச்சயமாக மாநில தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அந்த மனு மீதான வாதங்களில் எடுத்து வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி.